சமூக சேவையை விளம்பரப்படுத்தி விளம்பர போர்வையில் பல்வேறு அமைப்புகள் செய்து வரும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி மிகவும் எளிமையாக வாழ்வதுடன் தன்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் காங்கிரஸை சேர்ந்த சேவாதள தொண்டர் ஒருவர் செய்து வருகிறார் என்பது உதவும் கரங்கள் போன்ற அமைப்புகளுக்கும் பெரும் முன் உதாரணமாக திகழ்கிறது. இந்த பெருமைக்குரிய சமூக சேவகர் யார் என்பதை இந்த நேர்காணலிலும் ஒளிக்காட்சியிலும் காண இருக்கின்றோம். கேரள மாநிலம் நையாற்றின்கரா என்னும் இடத்தில் செல்ல நாடார் தங்கம்மாள் தம்பதிக்கு புதல்வியாக பிறந்தவர்தான் ஷீலா நாடார். நாடார் சமூகத்தைச் சேர்ந்த இவர் தனது சமூக பணிகளால் இன்று மக்களின் உள்ளத்தில் உயர்ந்து நிற்கின்றார். திருவனந்தபுரத்தில் இருந்து சமூக சேவை வாழ்க்கையை துவங்கிய இவர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கிராகூரை சேர்ந்த ஒய் கிறிஸ்டோபர் பாபு என்பவரை மனம் புரிந்தார். பின்னர் தொடர்ந்து அவரது சமூக சேவைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு கணவர் பாபு விபத்தில் இறந்த நிலையிலும் தனது சமூக சேவையை அவர் விட்டுவிடவில்லை. அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். கேரள அரசில் அமைச்சராக இருந்த சுந்தரம் நாடார் என்பவரின் குடும்பத்திலிருந்து வந்தவரான ஷீலா நாடார் தன்னை முழுமையாக காங்கிரஸ் சேவாதள பிரிவில் இணைத்துக் கொண்டுள்ளார். அது மட்டுமின்றி தன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கும் தன்னை தேடி வரும் மக்களுக்கும் இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்து வரும் இந்த மனிதநேய பெண்மணி தனது வாழ்க்கை முறையை கூட மிகவும் சாதாரணமாக வைத்துள்ளார். தொலைக்காட்சி பெட்டி, வாஷிங் மிஷின், குளிரூட்டல் பெட்டி இவையெல்லாம் அவரது இல்லத்தில் காணப்படவில்லை. ஒரு சாதாரண குடிமகன் எப்படி வாழ்வானோ அப்படி தனது வாழ்க்கையை நடத்தி வரும் இந்த காந்தியவாதி காந்தியின் கொள்கைகளை உண்மையிலேயே பிரதிபலிக்கின்றார். அவரது இல்லத்திற்கு சென்று அவரிடம் பேட்டி கண்ட போதுதான் தாம் செய்து வரும் அனைத்து சேவைகளையும் ஒன்று ஒன்றாக அடுக்கினார். சிறு வயது முதலே தமக்கு சமூக சேவையில் பெரும் அக்கறை என்றும் உதவி கேட்போருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையும் இருந்து வருவதாக கூறும் இவர் காங்கிரஸ் சேவாதள தொண்டர் பிரிவில் இருந்தாலும் தம்முடைய கணவரின் பெயரில் ஒய் பாபு மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை ஒன்றையும் நடத்தி வருகின்றார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை ஆண்டுதோறும் வழங்கி அவர்களை மகிழ்விக்கின்றார். இது மட்டுமின்றி வழி தவறி வந்த 4 சிறார்களை கண்டுபிடித்து அவர்களது சொந்த ஊரான ஆந்திராவிற்கு காவல்துறை மூலம் அனுப்பி வைத்து சிறப்பு சேர்த்ததால் அவரை உள்ளூர் பத்திரிகைகள் பெரிதும் பாராட்டியுள்ளன. ஷீலா நாடார் செய்த சமூக சேவைகளுக்காக பல்வேறு உயர் விருதுகளையும் பெற்றுள்ளார். அவருக்கு ஒரு சமூக சேவை அமைப்பு முனைவர் பட்டமும் வழங்கியுள்ளது. தம்முடைய செயலால் உயர்ந்து நிற்கும் ஷீலா நாடார் காந்தி, காமராஜர் போன்ற தலைவர்களின் நினைவு நாட்களிலும் பிறந்த நாட்களிலும் அவர்களது சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய தவறுவதில்லை என்றும் கூறுகின்றார். உதவி செய்வது ஒன்றே தமது தலையாய பணி என்றும் இந்த உதவி செய்யும் பணிக்காக அதிகாரத்திற்கு செல்லவும் தான் தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார். தென் சென்னை மாவட்ட சேவாதள மகளிர் தொண்டர் தலைவராக இருக்கும் இவர் எதிர்காலத்தில் தமக்கு வாய்ப்பு கிடைத்தால் கவுன்சிலர் பதவிக்கு அல்ல மேயர் பதவிக்கும் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் பதவிக்கு வந்தால் ஊதியம் எதுவும் வாங்க போவது இல்லை என்றும் ஓங்கி ஒலிக்கின்றார். மக்களுக்கு சேவையாற்றுவதே தமது கடமை என்றும் அந்த கடமையை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும் கூறும் இவர் தமது பணி தொடர்வதற்கு பொதுமக்களும் துணை நிற்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கின்றார். விளம்பரங்களை தாங்கி நிற்கும் இந்த அரசியல் யுகத்தில் எந்த விளம்பரமும் இல்லாமல் சத்தமின்றி மக்களுக்கு சேவையாற்றி வரும் ஷீலா நாடார் போன்றோர் 100 கணக்கில் தோன்றினால் மக்களின் வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் துடைக்கப்படும் என்பதுதானே நியதி. சமூக சேவகர், தொண்டர், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி ஷீலா நாடார் அவர்களை சந்தித்து பேட்டி கண்டபோது அவர் தம்முடைய விருப்பங்களையும் தம்முடைய ஆவல்களையும் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அதன் நேரலை காணொளிகளை இப்போது காண்போம். இத்தனை ஆண்டு காலம் நீங்க சேவாதார தொண்டரா காங்கிரஸ்ல பணியாற்றி வரீங்க. அது என்னோட 14 வயசுல இருந்தே நான் காங்கிரஸ் தொண்டர் தான் சார். காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தபடியே அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரெப்ரஸன்டேட்டிவ் அதுக்கெல்லாம் நாமினேஷனுக்கு நான் கொடுத்தது அழைப்பு எழுந்தது. ஆனால் நாங்கள் போல என்னோட 14 வயசுல இருந்து நான் காங்கிரஸ் தொண்டர் தான். சேவாதார தொண்டரா இருந்து நீங்க சென்னையில் ஆற்றிய பணிகள்லாம் என்ன? நான் சென்னைக்கு 36 ஆண்டுகள் ஆகுது சார். அதுல இருந்து கல்யாணமாய் நான் இங்க வந்ததுல இருந்து என்னோட சேவாபுரம் பரப்புல உள்ளது. ஆனாலும் நீங்க அட்மிஷன் போடுறது, ஏழைகளுக்கு செய்யறது, முதியோருக்கு கைடு பண்றது, பிசிக்கலி சிறந்த பேஷன்ஸ் கைடு பண்றது, அதாவது உதவி கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்றது கிடையாது.
பல டெம்பரரி போஸ்டுகளா இருந்தவங்களையும் அது கஷ்டப்பட்ட இதனையும் ரைட் பண்ணி போராடி பல போஸ்டுகளை நானே பெர்மனன்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பல மகாலட்சுமின்னு சொன்னவங்களும் உண்டு. ஆனா நான் எதிர்பார்க்கல. அதனால என்ன எதுவுமே எதிர்பார்த்து நான் செய்யறது கிடையாது சார். எதுவுமே செய்யறது ஆறு எதை தேடி வந்தாலும் கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்றது கிடையாது. தேடி அதோட ஏதாவது வழியில அவங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சிருந்தேன், அது கண்டினியூ பண்ண முடியல. ஒரு என்ஜிஓல வந்து பிஆர்ஓ இருக்கிறேன். அவங்க கூப்பிடுறதுக்கு எதுக்கு நானாவே செஞ்சிருந்தேன். நானாவே ஒரு என்ஜிஓ ஓபன் பண்ண ட்ரஸ்ட் என்னோட கணவன் பேர்ல ஓபன் பண்ணினேன். ஒய்சி பாபு மெமோரியல் ட்ரஸ்ட். ஆனா பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, சொந்தமாக பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. இல்லாமலே என்னோட சொந்த பணத்தால நான் கொஞ்சம் நகையெல்லாம் விட்டுட்டு நான் ஏழைங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். என் கையால், அதாவது குறைகள் சொல்லல, பரிபவம் இல்லை. காரணம் நானாவே விட்டு நானாவே என் கையால சேர்த்தது. அதனால எனக்கு பரிபவம் இல்லை, நஷ்டமாப்பட்டுட்டேன் இல்லை. என் மக்களுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க சேவாதார தொண்டரா பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு அடுத்து எதை இலக்கா வச்சு பயணம் பண்ண போறீங்க? எங்க சேவாதார தலைவர், மாநில தலைவர் வந்து பொன்கு விஜயன் சார். அவரு ஒரு அட்வொகேட்டு, நல்ல ஒரு மனுஷன், எந்த கெட்ட பேரும் எடுக்காதவரே. அவரோட நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான் நாங்க வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ தென் சென்னை மகளிர் அணியிலிருந்து என்னை வந்து சென்னை பிரசிடென்ட் ஆக்கி ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து எனக்கு வந்து இதில் மேலும் செய்யணுமா இருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தேன்னா நான் அது முழு மனசோடவும் முழு உழைப்போடவும் நேர்மையாகவும் உரிமையாகவும் செய்யணும்னு ஆசைக்கிறது. அது நான் எதிர்பார்க்கறது வந்து மேயர் போஸ்ட், சென்னை மேயர் போஸ்ட் நான் எதிர்பார்க்கிறேன். அது எனக்கு கிடைச்சாலே அது 5 காசு கவர்மெண்ட். விஜய் சார் சொல்றாரு, அவர் சம்பளம் கவர்மெண்ட் பணம் எதிர்பார்க்காம வாங்காமல் செய்யறதா சொல்றாரு. நான் வந்து சம்பளம் வாங்காமல், கூலி வாங்காமல் செய்யறதுக்கும் மக்களுக்கு பணியாற்றுறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிற்பாடு உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டினாரு. இந்த கூட்டத்தில் வந்து சென்னை நகர மேயர் கலந்துக்கிறல, துணை மேயரும் கலந்துக்கிறல. இதை பத்தி உங்க கருத்து என்ன? காங்கிரஸ் கருத்து என்ன? விஜய் சார் தம்பின்னு சொல்லிக்கிறேன், வயசுல ஒரு சின்னவர் தான். இருந்தாலும் அவர் கூட்டின அமைப்பு சிஎம் போஸ்ட்ல வந்துட்டாரு. மக்கள் அவரை நம்பி ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து அவர்கிட்ட ஒரு பதவியை கொடுத்துட்டாங்க. அவர் நல்லபடியா நயிச்சிட்டு வராங்க. அப்போ ஒரு ஊராட்சி மன்ற கூட்டம் நடத்தினப்போ எல்லா அதிகாரிகளும் வரும்போது பிரியா மேடம் போயிருந்திருக்கணும். அவங்க எதுக்கு அதை விட்டு விலகினாங்க என்னது எனக்கு தெரியல. ஆனா போயிருந்திருக்கணும். அதை கண்டிக்கக்கூடியது ஒண்ணுதான். தமிழக அமைச்சரவையில வந்து காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? காங்கிரஸ் வந்து அதை அதிகாரத்தை கொடுத்தது, அமைச்சர் பதவி கொடுத்தது விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். ஆனால் இப்ப வந்து 60 வருஷமா காங்கிரஸ் வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சு தலை தூக்க முடியாமல் நான் வழி நடத்தினதுல இருந்து இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு அவசரம் கொடுத்திருக்கிறாங்க டிவிக்கோட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு. இனி மேலாவது இந்த காங்கிரஸ் மேலும் மேலும் வளர்ந்ததுக்கு இந்த கிடைச்ச சான்ஸை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். காங்கிரஸ்காரங்கள் அனைவருமே ஒத்து சேர்ந்து காங்கிரஸ் வந்து மேலும் மேலும் வளர்ந்ததுக்கு இது ஒரு ஏணிப்படியாயிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும். விஜய் சாருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஆகிக்கணும். ராகுல் காந்தி வந்து இதுக்கு ஒத்துழைக்கிறாரு, அவருக்கு அந்த பிள்ளைக்கும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்து அவருடைய எதிர்பார்ப்புகள் மேலிடத்தில் சொல்றவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் அது மரியாதை கொடுத்து நல்லபடியா 5 வருஷம் வரையும் கம்ப்ளீட் பண்றது வரைக்கும் நாங்க ஒத்துழைக்கணும், கூட்டி சேரணும். இது என்னோட கருத்து. தற்போது அமைக்கப்பட்டுள்ள விஜய் ஆட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இது பற்றி உங்க கருத்து என்ன? முதல்ல இந்த தமிழ்நாடு மக்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாற்றம் இப்ப நடந்த மக்கள் சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவரும் அவரோட கழுவின காலம் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அதனை எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வந்திருக்கிறாங்க, பதவியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இப்போ ஒரு சீரழிவு கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க, அது சரி கிடையாது. 10 நாளில் 15 நாளில் சரி பண்ண முடியுமா? அது மற்ற அரசியல் வந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம் நடந்துட்டு முடியாதது 10 நாளில் முடியாது. பொறுமையோட இருந்து நீங்க வந்து சாதனை பண்ணணும். அது மட்டும் இல்ல, இப்ப எது நடந்தாலும் டிவிக்கே சொல்லுவாங்க, டிஎம்கே அல்லாட்டா ஏடிஎம்கே சொல்றாங்க. அந்த பழி வராம அனைவரும் தம்மோட சட்டத்தை அதை காப்பாற்றி பொறுமையோடு அவங்க நல்லபடியா அவரை வழி நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்கணும்.